டிஎன்எம்ஓஏ மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் மு. முகிலன் வெளியிட்ட அறிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்களில் 50% இடங்களுக்கு தமிழக அரசு கலந்தாய்வு நடத்தும். அவ்விடங்களில் 50% ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் டாக்டர்களுக்கு அவர்கள் படித்து முடித்தவுடன் பணி ஓய்வு வரை அரசு பணியாற்ற வேண்டும் என்ற ஒப்பந்தம் உள்ளது. 50% ஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு மாநில அரசுகளே உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. தீர்ப்பின் அடிப்படையில் சேவையாற்றும் டாக்டர்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்கி தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் அரசு வழக்கறிஞரை நியமித்து உரிய ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்து தமிழக அரசு வழக்குகளை வென்றது. மூத்த வழக்கறிஞர் MP வில்சன் டிஎன்எம்ஓஏ சார்பாக வாதிட்டார். சுப்ரீம் கோர்ட், தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகிய தரப்புகள் இந்த முதுநிலை மருத்துவர் ஒதுக்கீட்டின் லீகல் வேலிடிட்டியை உறுதி செய்திருக்கிறது. இந்நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்பின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரையும் கலந்தாலோசிக்காமல் தொலைநோக்கு பார்வையின்றி சர்வீஸ் கோட்டாவை இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கும் வகையில் ஆணையிட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மக்களுக்கும் டாக்டர்களுக்கும் எந்தவித பயனையும் தராத அரசாணை 151ஐ திரும்ப பெறுவதோடு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசு டாக்டர் இட ஒதுக்கீட்டிற்கு வலுவான சட்ட பாதுகாப்பு வழங்கும் வகையில் தமிழக அரசு அமைச்சரவையில் கொள்கை முடிவு எடுத்து அந்நிலைப்பாட்டை முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை சட்டம் என தனி சட்டமாக சட்டசபையில் இயற்றி நிரந்தர தீர்வு வழங்கும்படி தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். முதுநிலை மருத்துவ மேல்படிப்பு தொடர்பாக கடந்த 1/7/2024 அன்று தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒரு அரசாணை 151 வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையின்படி குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகளுக்கு, குறிப்பாக MD ஜெனரல் மெடிசின், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ் உள்ளிட்ட அந்த பிரிவுகளுக்கு மட்டும்தான் இதுநாள் வரை இருந்து வந்த முதுநிலை மருத்துவ மேல் படிப்பில் 50% இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு 16 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் அவசர சிகிச்சைகள், காது மூக்கு தொண்டை, கண் மருத்துவம், மனநல மருத்துவம், இது போன்றதெல்லாம் தவிர்த்து ஒரு 16 சப்ஜெக்ட்டு நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லப்படுற அனாட்டமி, ஃபிசியாலஜி இதுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒன்லி ஒரு 8 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு ஒரு முற்றிலும் கிராமப்புறத்திலே, மலைப்பகுதிகளிலே, காடு சார்ந்த பகுதிகளிலே ஒவ்வொரு நாளும் நடமாடும் மருத்துவக்குழு, பள்ளி சிறார் மருத்துவக்குழு உள்ளிட்ட பல்வேறு பொது சுகாதார பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்ற வகையில் அவர்களுடைய முதுநிலை மருத்துவ கனவுகளுக்கு ஒரு மூடு விழா நடத்துகின்ற வகையில் இந்த ஒரு அரசாணையை போட்டதை கண்டிப்பாக எங்களுடைய அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை இது ஒரு மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நாங்கள் ஒரு 2 ஆண்டு காலம் முதுநிலை மருத்துவ மேற்படிப்புக்கு ஏதோ ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து ஒரு கோச்சிங் சென்டரில் உட்காந்து நாங்கள் அதை படித்து அந்த முதுநிலை படிப்புக்கு போகலை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்களுக்கு சேவை செய்கின்றோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரும் எளிதாக சென்று வைத்தியம் பார்க்க முடியாத இடங்களில் இருக்கின்ற மருத்துவர்களுக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்து கொண்டே படிக்கிறோம். நாங்கள் அந்த எங்களுக்கு மீதம் இருக்கிற நேரத்தில் படித்து நாங்கள் எங்களுக்கும் எப்படி நீட் PG வைக்கும்போது நாங்களும் அதில் அப்ளை பண்ணுறோம். அதில் நாங்கள் அதில் பாஸ் பண்ணி அந்த முதுநிலை படிப்புக்கு தேர்வான அந்த இடஒதுக்கீடு நாங்கள் கிராமத்தில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த தமிழ்நாடு அரசு அந்த எங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதையும் 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் அதை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி அந்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் 463 அரசாணை போட்டு இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க. அதில் இப்போ ஒரு பார்சியலாக இதுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. அதை இன்னும் மாநில அரசு ஒரு விஷயத்தில் இது கொள்கை நிலைப்பாடு எடுத்து விட்டால் 50% இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டா அதை சட்டமன்றத்திலே சட்டமாக ஏற்ற வேண்டும். அப்பொழுது தான் இது போன்ற அரசாணைகள் ஒவ்வொரு ஆண்டும் போடப்படுகின்ற அரசாணையால் அரசு சாரா மருத்துவர்கள் இதை உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ வழக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதை ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய மற்ற பணிகளை எல்லாம், மக்கள் பணிகளை எல்லாம் விட்டு இதிலேயே எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது மாதிரிக்கவே நம்ம உயர்நீதிமன்ற வாசலிலே நிற்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு ஒரு முடிவு கேட்டுகின்ற வகையில் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னும் தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை இன்னும் ஒரு வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால், உரிய முடிவு எடுக்காவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள், கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து எங்களுடைய அனைத்து மருத்துவர்களிடமும் பேசி வருகின்றோம்.